வழக்கம் போல உடனே இந்த அரசாங்கங்கள் அவரை போற்றி கொண்டாடுவதும் வைப்பதும் அதுவெல்லாம் வாடிக்கையான ஒன்றுதான். 2007 அவர் இறந்துடுறாரு, புற்றுநோயால் இறந்துடுறாரு. எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்த ஒருத்தர் பித்தப்பை புற்றுநோயில 2007 இறந்து போயிறார். 2016 ஆண்டு அவருடைய புகைப்படம் பதித்த தபால் தலையை வெளியிடுறாங்க. அந்த பாதை அவர் வடிவமைச்சார் இல்லையா, பாதை அந்த 360 அடி நீளம் அந்த மலையை குறைஞ்சார் இல்லையா, அதுக்கு தசரத் மாஞ்சி சாலை அப்படின்னே வச்சாங்க. இதெல்லாம் அவர் இறந்ததற்கு பிறகு. ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து முடிக்கும் போது ஒரு முத்திரையை பதிச்சுட்டு போனோம். அதான் ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்லுவான், தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். தசரத் மாஞ்சி ஒரு மாமனிதன். அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தடத்தை பதிய வச்சுட்டு போயிருக்கார். ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை, வரலாறு பேசுகிற செயலை செஞ்சுட்டு போயிருக்கார். 1960 இருந்து 1982 வரைக்கும் அவர் செய்த செயல் இன்று 2026 அவரை பற்றி பேசுகிறோம் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம். இந்த விஷயத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது, ஆட்சியாளர்கள் அரசுகள் எவ்வளவு கேவலமாக அநாகரிகமாக இருந்தாலும், நம்மை சுற்றியுள்ள மக்கள் எவ்வளவு அநாகரிகமாக இருந்தாலும், சுயநலத்தோடு இருந்தாலும், தசரத் மாஞ்சி போல சுயநலமற்று தான் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை நாட்கள்ல தடம் பதித்து நடக்கணும். அதற்கு பிறகு அவரை முன்னுதாரணமாக கொண்டு ஒரிசால கும்சாகாரி அப்படிங்கிற இடத்துல ஜலந்தர் நாயக் அப்படிங்கிறவரு ஒரு 15 கிலோமீட்டர் பாதையை அந்த கிராமத்து பிள்ளைங்க படிக்கணும்னு அவரே போட்டுக்கிறார். அவருக்கு ரோல் மாடலா இருந்தது யாரு அப்படின்னா அந்த தசரத் மாஞ்சி. அதே அந்த தசரத் மாஞ்சி இருந்த ஊர்லயே அமித் குமார்ங்கிறவரு அந்த தசரத் மாஞ்சி இருந்த அந்த ஊர்லயே மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் வந்தப்ப இவரை ரோல் மாடலா வச்சுக்கிட்டு அந்த தண்ணீர் பஞ்சத்தை தீர்த்து கொடுத்திருக்கிறார். இப்படிதாங்க தசரத் மாஞ்சி போல நாமும் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வரலாற்று சுவடை, ஒரு தடம் பதித்த ஒரு மாமனிதனாக நாம் வாழணும் அப்படிங்கிறது தான் தசரத் மாஞ்சி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடமாக, ஒரு வாழ்க்கை கற்பித்தலாக நமக்கு இருக்கிறது.